பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சில விஷயங்களை இங்கே நாம் பகிரலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இப்னு மாஜாவிலே இவ்வாறு கூறுகிறார்கள். அதாவது, அல்லாஹ்வின் திக்ர், தியானம் மற்றும் அதை போன்றுள்ள மற்றவைகளும், மேலும் ஆலிம், மார்க்க கல்வி பெறுபவர் தவிர உலகத்திலுள்ள யாவும் சபிக்கப்பட்டவையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த கிதாபிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லோருமே துஆ கேட்கும்போது நீண்ட ஹயாத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் தருவாயாக யா அல்லாஹ் என்று கேட்பார்கள். நீண்ட ஹயாத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், இறை வணக்கத்திலே ஆர்வம் கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களிலே நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த நாம் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. உலகம் வெறுப்பிற்குரியது என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொண்டு, உலகத்தோடு உலகத்தோடு ஒட்டி வாழாதே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நினைவில் நிறுத்திக்கொண்டு, நாம் இந்த பொன்மொழியை மனதில் பதிய வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்வதோடு, நமது சந்ததிகளின் நமது குடும்பத்தினரிடம் எத்தி வைத்து அவர்களையும் இவ்வாறு வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.